அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு முஸ்லிமும் இரு தருணங்களை சந்திக்கிறார். ஒன்று நன்மையின் தருணம், மற்றொன்று சோதனையின் தருணம். நன்மையில் ஷுக்ர், சோதனையில் சபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தம் அடியாருக்கு ஒரு நன்மையை அருளினால் அதற்கு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு கூறிய புகழும் நன்றியும் அவர் பெற்ற நன்மையை விட சிறந்ததாகும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நன்றி செலுத்துதலில் பார்ப்போம். மழை பெய்யும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது துணியின் ஒரு பகுதியை திறந்து மழை அவர்கள் மீது படச் செய்து அது அல்லாஹ்வின் கருணை என்று கூறினார்கள். பொறுமையில் டைஃப் நகரில் எதிர்ப்பையும் கற்கள் எரியப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் படவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கி மக்களுக்கு வழிகாட்டி தருமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். மிகவும் உயர்ந்த பொறுமையை காட்டினார்கள். நன்றி செலுத்துதலும் பொறுமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ரஹ்மத்தின் கதவுகளை திறக்கின்றன. மேலும் அவை ஒன்றாக ஜன்னத்துக்கு வழி காட்டுகின்றன. ஆகையால் இன்று நீங்கள் எதை சந்தித்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பொறுமையை நிலையில் வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் பதில் உங்கள் நிரந்தர வெற்றிக்கான திறவுகோல் ஆகலாம்.